திருமணமான 13வது நாளில் நடந்த சண்டை. காதல் கணவரிடம் மனைவி வைத்த ட்விஸ்ட். விபரீத முடிவெடுத்து உடல் முழுக்க காயமடைந்து உயிரிழந்த காதல் கணவர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மூலனூர் டீச்சர்ஸ் காலனியை சேர்ந்த 29 வயதுடைய பானுபிரியா ஏற்கனவே திருமணமாகி கணவர் இறந்த நிலையில் 7 வயது மகனுடன் தனியாக வாழ்ந்து வந்தார். அவரும் கொரியர் நிறுவனம் ஒன்றில் பணி செய்து வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பாளையம் அடிவாரத்தை சேர்ந்த 31 வயதுடைய கௌதம் என்பவரை காதலித்து வந்தாராம். இந்த நிலையில் இருவரும் கடந்த 3ஆம் தேதி அன்று திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள குழந்தை வேலப்பர் கோவிலில் திருமணம் செய்து கொண்டார்களாம். அதற்கு பின்னர் தான் பிரச்சனை தொடங்கி இருக்கிறது. பானுபிரியா செல்போனில் பேசுவது பிடிக்காமல் அது சம்பந்தமாக கௌதம் அவரிடம் தகராறு செய்து வந்ததாகவும், கௌதம் மது அருந்துவதில் பானுபிரியாவிற்கு உடன்பாடு இல்லை என்றும் இது சம்பந்தமாக வீட்டில் தகராறு இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இரவு 8:30 மணி அளவில் கௌதம் பானுபிரியாவின் வீட்டிற்கு சென்று இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன், வா சேர்ந்து வாழ்வோம் என கூறியதாகவும், ஆனால் மது அருந்துபவர்களை தனக்கு பிடிக்காது, தான் வாழ வரமாட்டேன், மேலும் தன் மீது நீ சந்தேகப்படுகிறாய் என்று கூற இருவருக்கும் இடையே தகராறு முற்றியதாக சொல்லப்படுகிறது. இதனால் மனமுடைந்த கௌதம் தவறான முடிவெடுத்து விபரீதமான முறையில் பலத்த காயமடைந்தவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி கௌதம் பலியாகி இருக்கிறார். சம்பவம் தொடர்பாக மூலனூர் காவல் நிலைய ஆய்வாளர் விவேகானந்தன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வருகிறது.